போலீஸ் அத்தை, போலீஸ் வந்திருக்காங்க. ஏமா இங்க துளசி யாரு? சார், துளசி இவதான், என்னோட பொண்ணுதான். என்ன சார் விஷயம்? குழந்தை எங்க? குழந்தை குழந்தை இருக்காளே, கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிருக்காங்க சார். என்ன சார் பிரச்சனை? வெளியில போயிருக்காளா? வெளியில போயிருக்காளா இல்ல தொலைச்சிட்டீங்களா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வெளியில தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. குழந்தைய காணாமனு குழந்தையோட அத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மோனிகாவா? எங்க குழந்தை? கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். அதான் சார் சொன்னல, குழந்தைய கூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க. வெளியனா எங்க? யார் கூட போயிருக்கா? என்னோட ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்? அது ஹாஸ்பிட்டல் சிட்டி ஆஸ்பத்திரிக்கு. சிட்டி ஹாஸ்பிட்டல் தான். சரி, என் கூட யார் வர்றீங்க? எதுக்கு சார்? எங்க வரணும்? ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க வந்து குழந்தைய காமிங்க. அது ஹாஸ்பிட்டல் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க சார். என்னம்மா மாத்தி மாத்தி பேசுறீங்க? நீங்க முதல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுங்க. பேசுறேன் சார். சார், அது வந்து பாப்பாவோட கால்ல கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அவங்க இப்ப உள்ள செக்கப்ல இருப்பாங்க. இப்ப பேச முடியாது சார். என்ன சார் உங்களுக்கு என்ன? இப்போ குழந்தைய பார்க்கணும் அதானே? ஆமா, கண்டிப்பா சார். அவங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு ஒரு 5 மணி ஆயிடும். நீங்க அப்ப வந்து பாருங்க, குழந்தை வீட்ல தான் இருப்பா. இங்க பாருங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு மொத்த குடும்பமும் கம்பி என்னன்னு. ஐயோ சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏற்கனவே நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? சார், என்ன சார், அது எங்களோட குழந்தை தானே. அதுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமை சார். பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ, ஈவினிங் 5 மணிக்கு வாங்க. குழந்தை இங்கதான் விளையாடிட்டு இருப்பா. பார்த்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு போங்க.